ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நல்லா மொறுன்னு உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது உளுந்து வடை பண்ணுறதுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்து அது கூடவே 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச உளுந்தை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு கொரகொரப்போடு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா கிரிப்ஸியாக அழகாக வரும். இப்போ மாவு நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 மிளகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம அரைக்கும் போது கூட லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் மாவு எடுக்கும் பொழுது லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போடும் பொழுது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை. இதே மாதிரி நம்ம எல்லா மடையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், போடும் பொழுது கொஞ்சம் கவனமாக போடணும். இல்லைன்னா நம்ம எண்ணெய் கையில் படும். ஸோ ரொம்ப கவனமாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மறுபக்கம் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வடை அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக எல்லா வடையும் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடை இந்த மாதிரி முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதெல்லாம் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.